கேரளால மறைஞ்சிருக்க சொர்க்கம்னே சொல்லலாம் இந்த வாகமான். மலைகளுக்குள்ள இருக்கிற நீர்வீழ்ச்சியும் அங்கங்க இருக்கிற பனிமூட்டமும் இதெல்லாம் அனுபவிக்க ஒரு 2 நாள் இருந்தா போதும். வாகமான்ல சுத்தி பார்க்க என்னெல்லாம் இருக்கு, எங்க ஸ்டே பண்ணலான்ற டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க எங்க இருந்தாலும் குமுளிக்கு ரீச் ஆயிடுங்க. அங்கிருந்து உங்களை ஜீப் மூலமா ஒரு 2 ஹவர் டிராவல் பண்ணி வாகமானுக்கு கூட்டு போயிடுவாங்க. போற வழி எல்லாமே சுத்தி பார்க்கும்போது செம்ம கிரீனரியா இருக்கும். கேமரால எடுக்கிற ஷார்ட்ஸும் ஐல ஸ்டோர் பண்ற மெமரிஸும் எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிலாமலா வாட்டர் ஃபால்ஸு. நாங்கள் போன டைமில் வாட்டர் ஃப்ளோ அதிகமாகவே இருந்துச்சு, அதனாலேயே எங்களால் இந்த இடத்துல குளிக்க முடியல. வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பிளேஸ் குளிக்கிறதுக்கு ஒரு செம்ம ஸ்பாட்டாக இருக்கும். நாங்கள் கொஞ்ச நேரம் வாட்டர் ஃப்ளோ கிட்ட ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வாகமான்ல நம்ம ஸ்டே பண்ண போற பிளேஸுக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த வியூவோட இந்த மாதிரி டென்ட் ஸ்டேல ஸ்டே பண்ற எக்ஸ்பீரியன்ஸே தனி தான். டென்ட்டுக்குள்ளவே ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம்ஸும் அண்ட் இது மட்டும் இல்லாம இங்கேயே ஏஃப்ரேம் ஸ்டேவும் இருக்கு. இந்த கிளைமேட்ல குளிக்கவும் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணவும் ஸ்விம்மிங் பூலும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜில் உங்களுக்கு 3 டைம் ஃபுட்டும் இன்க்ளூட் ஆகிடும். நம்ம ஸ்டே பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கேருந்து சைட் சீயிங்க்கு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிளேஸ் பாலொழுகும் பாறை. இந்த பிளேஸ் ஒரு டாப் மவுண்டன் பீக்ல இருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் தான் இந்த பிளேஸ். ஏன் பாலொழுகும் பாறைன்னு இந்த பிளேஸ்க்கு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பால் ஒழுகுற மாதிரி இந்த பாறையிலேருந்து தண்ணி ஒழுகி வர்றதுனால இந்த பிளேஸுக்கு பாலொழுகும் பாறைன்னு பேர் வந்துச்சு. இங்கிருந்து பார்க்குற வியூவும் அண்ட் இங்கே அடிக்கிற காத்தும் மலைக்கு மேலே உராசிட்டு போகிற மேகமும் சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ். அங்கிருந்து நம்ம நெக்ஸ்ட் போன பிளேஸ் மெட்டோஸ். இங்க என்ட்ரிக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இந்த பிளேஸ்ல நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல் கிரீனரி கிராஸ் மட்டும் தான் இருக்கும். இங்க நம்ம நடக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம எவ்வளோ தூரம் நடந்திருக்கோன்னு நமக்கே தெரியாது, அவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்து போயிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடம் அழகான பிளேஸா இருக்கும். இங்க கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம உலுப்பினி ஃபாரஸ்ட்டுக்கு போறோம். அங்க போற வழியில ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம கோட்டமலை வியூ பாயிண்ட். ஒரு 360 டிகிரியில பார்க்குற ஒரு வியூ பாயிண்ட் தான் இந்த பிளேஸ். இங்க போற வழி ஃபுல்லாவே இந்த மாதிரி கிராஸ் வியூவோட தான் இருக்கும். டிராவல் பண்ணும்போது நேச்சரோடவே டிராவல் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா கொடுக்கும். இந்த மாதிரி வாகமான்ல நிறைய ஹிடன் பிளேசஸ் இருக்கு, அதனால தான் கேரளா ஹிடன் ஹெவன்னே வாகமான சொல்றாங்க. இங்க இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஆஃப் ரோட் வழியா இடுக்கி டேமோட வியூ பாயிண்ட்டை தான் பார்க்க போறோம். இங்கிருந்து போற எல்லா ஜீப்புமே இந்த ஒரு வழியா தான் கிராஸ் பண்ணி போக முடியும். ஏன்னா இந்த ஆஃப் ரோட் வழியா தான் நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்கு ஒரே வழி.
இங்கிருந்து ஒரு ஹில்லோட எட்ஜில் இருந்து பார்க்குற ஒரு வியூ பாயிண்ட் தான் இடுக்கி டேமோட பேக் வாட்டர் வியூ பாயிண்ட். நம்ம நிற்கிற இடத்துல இருந்து ஒரு பேக் வாட்டரை பார்க்குற வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மிஸ்டெல்லாம் கிளியர் ஆகி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே ரூட்டில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்தோன்னா நம்ம உலுப்பினி ஃபாரஸ்ட்டில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துடுவோம். அண்ட் இங்கேயும் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருந்ததுனால எங்களால் தண்ணியில் இறங்க முடியல. பட் பார்க்குறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே பக்கத்திலே டனலும் இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லாக இந்த வழியாக தான் வரும்னு சொல்கிறாங்க. போகிற வழியிலேருந்து ரைட் சைடில் பார்த்தா வாட்டர் ஃபால்ஸு, லெஃப்ட் சைடில் டனல், ரெண்டு தண்ணியும் ஒரே பாத்தில் தான் கலக்குது. வாகமானில் ஒரு மெயின் வாட்டர் ஃபால்ஸ்னே சொல்கிறாங்க இந்த உலுப்பினி வாட்டர் ஃபால்ஸு. இதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போனாங்க. எப்பவும் பார்க்குற மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு பைன் ஃபாரஸ்ட் இங்கேயும் இருக்குது. என்ட்ரிக்கு இங்கே ஒரு 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனோடனே மிஸ்டோட பார்க்குற எல்லா வியூவுமே ஒரு ஹாரர் மூவியில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் இந்த பிளேஸ். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒன் டே உங்களுக்கு லீவ் இருந்துச்சுன்னா வாகமானில் அட்வென்ச்சரிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்குது. உங்களுக்கு அதுக்கே ஒரு 1 day ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பஞ்சி ஜம்பிங், கிளாஸ் பிரிட்ஜு, ஜிப்லைனர், போட்டிங்னு சொல்லி நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் சின்னதாக வாகமனோட சினிமேட்டிக் ஷாட்டை பார்க்கலாம். இந்த ட்ரிப்பை நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது ஜங்கிள் மீட் அட்வென்ச்சர். குமிலியிலேருந்து வாகமானுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப், 3 time ஃபுட்டு, சைட் சீயிங், ஜீப் சஃபாரி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பர் ஹெட்டுக்கு 4000 rupees வரும். இது நீங்கள் 6 persons வந்தால் இந்த ப்ரைஸ். இதுக்கு மேலேயும் இதுக்கு கம்மியாகவும் வந்தால் ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வீக்கெண்ட் கலாட்டாஸ்க்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க.